தெனாலிராமன் கதைகள் 226. உண்மையான நடிப்பு. விஜயநகர அரசவைக்கு ஒரு முறை வடநாட்டிலிருந்து புகழ்பெற்ற நாடக கலைஞர் ஒருவர் வந்தார். அவர் நவரசங்களையும் குறிப்பாக பயம் மற்றும் வீரம் போன்ற உணர்ச்சிகளை தத்ரூபமாக வெளிப்படுத்துவதில் தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டார். இதை கேட்ட தெனாலிராமன், ஐயா, மேடையில் நீங்கள் நடிப்பது அற்புதம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மனிதன் உணர்ச்சிகளை பிரதிபலிப்பதற்கும் மேடையில் கற்பனையாக நடிப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்றான். அந்த புகழ்பெற்ற கலைஞர் தெனாலிராமனை எள்ளி நகையாடியபடி, நடிப்பு என்பது எங்கும் ஒன்றுதான் என்று சவால் விட்டார். சில நாட்களுக்கு பிறகு மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த புகழ்பெற்ற கலைஞரை தனியாக அழைத்து, உமது கலைத்திறமையை கண்டு வியந்தேன். இன்று இரவு உமது கௌரவத்திற்காக ஒரு ரகசிய விருந்து ஏற்பாடு செய்துள்ளேன் என்று கூறி கோட்டைக்கு வெளியே இருந்த ஒரு பாழடைந்த மாளிகைக்கு அவரை அனுப்பினார். அங்கு கலைஞர் உணவுக்காக காத்திருந்த போது திடீரென கையில் கூர்மையான கத்தியுடன் ஒரு முகமூடி மனிதன் ஜன்னல் வழியாக உள்ளே குதித்தான். அவன் அந்த கலைஞரை நோக்கி பாய்ந்து, மன்னரின் பொக்கிஷ அறையை உடைத்த திருடன் நீதானே, உன்னை இன்று உயிரோடு விடமாட்டேன் என்று கர்ஜித்தான். அதே சமயம் வெளியிலிருந்து சில வீரர்கள், அந்த திருடன் இந்த அறைக்குள் தான் ஒளிந்திருக்கிறான், கண்டதும் வெட்டுங்கள் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தனர். நிஜமாகவே உயிருக்கு ஆபத்து என்று எண்ணிய அந்த புகழ்பெற்ற கலைஞர் அப்படியே பயத்தில் உறைந்து போனார். அவர் முகம் வெளுத்து போனது, உடல் நடுங்கியது, வாய் குளறியது. ஐயா, நான் கலைஞன், திருடன் இல்லை, தயவு செய்து என்னை கொன்று விடாதீர்கள் என்று கதறி அழுது தரையில் விழுந்து புரண்டார். அப்போது அங்கே மன்னரும் தெனாலிராமனும் மெல்ல சிரித்துக் கொண்டே நுழைந்தனர். முகமூடி மனிதன் தன் முகமூடியை கழற்றினான். அவன் வேறு யாருமல்ல, தெனாலிராமன் தான். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, ஐயா, இப்போது உங்கள் முகத்தில் தெரிந்த பயம்தான் உலகில் மிகச்சிறந்த நடிப்பு. ஏனெனில் இது உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தபோது வெளிப்பட்ட உண்மையான உணர்வு. மேடையில் நீங்கள் பயப்படுவது போல் நடித்த போது இவ்வளவு தத்ரூபமாக இல்லை. ஒரு கலைஞன் நிஜமான உணர்வுகளை ஆழமாக கவனித்து நடித்தால் மட்டுமே அது முழுமையான நாடகமாகும் என்றான். தன் அகந்தையை உணர்ந்த கலைஞர் விடை பெற்றார். நீதி. வெறும் பாசாங்கு செய்வதை விட அனுபவபூர்வமான உணர்வுகளே ஒரு கலைக்கு உயிர் கொடுக்கின்றன. நானும் தெனாலிராமன் கதை படிக்கிறேன் அப்படின்னு பொழுதுபோக்கா படிச்சுட்டு போறதுல எந்த யூஸும் இல்லை. அதனுடைய நீதி என்னன்னு உணர்ந்துக்கிறது தான் இந்த கதைக்கு ஒரு உயிர் இருக்கு, உங்களுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.